பண்ணியிருக்காரு. திரு பூபாலன் அவர்கள் மேடைக்கு வருவோம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஓகே, மாஸ்டர் ஓகே, நம்ம இப்போ ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில பேசிக் ரூல்ஸ். இப்போ நம்ம வந்து இந்த குரூப் வந்து ரெண்டா பிரிச்சிருக்கோம். அதனால இந்த சைடுல இருக்க எல்லாரும் ஒரு டீம், இந்த சைடுல அதான் என்ன பண்றது, அவங்க டீம்ல வந்து எவ்வளோ இருக்காரு. ஐ திங்க் எவ்வளோ போட்டு என்ன அப்ப நான் எந்த குரூப்புங்க? நீங்க இந்த பக்கம் அந்த பக்கமா? நான் இப்படி நான் இங்க நின்று இருக்கேன். ஜெயிக்கிற டீம். ஓகே, டீம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமா? இதான் ஸ்டார்ட் பண்ணோடனே எங்க பக்கம் நம்ம வீட்டுல சூசனை வச்சிருந்தாங்க. ஓகே, உங்க ரெண்டு டீம் கூட நான் பேர் சொல்ல போறேன். இந்த பக்கம் இருக்கவங்க வலதுபுறம் இருக்கவங்க வந்து தென்றல், அந்த அணியுடைய பேர் வந்து தென்றல். இடதுபுறம் இருக்கிற அணி பேர் வந்து சூறாவளி. ஒரு சூறாவளிக்கு இன்னொரு சூறாவளி கிடையாது, கண்டிப்பா கிடையாது. தென்றல் தான் சூறாவளிக்கு. ரெண்டு பேருக்கும் பஸ் இருக்கு. நீங்க வந்து இந்த காலத்துல நண்பர்கள் சொல்றது கேட்டாங்க. நான் கூட நான் சொல்ல நினைச்சேங்க. நம்ம பேசிக் ரூல்ஸ்லாம் முதல்ல சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கோரர் வந்து ஐ வுட் லைக் டு இன்ட்ரோ듀ce our scorer மிஸ்டர் கணேஷ். ஓகே, நீங்க யாராவது கரெக்டா ஆன்சர் சொன்னீங்கன்னா எந்த டீம் கரெக்டா சொல்றாங்களோ அவங்களுக்கு 10 பாயிண்ட்ஸ் தருவாங்க. கணக்காளர் மிஸ்டர் கணேஷ் என்ன பண்றாரு? அவரை ஓபன் பண்ண சொல்றாரு. ஓகே, ஒரு கேள்விக்கு நீங்க சரியா பதில் சொன்னீங்கன்னா 10 மதிப்பெண்கள். ஆனா உங்களுக்கு அந்த கேள்வி தெரியலன்னா இந்த டீமுக்கு பாஸ் ஆகும், இல்ல இந்த டீமுக்கு தெரியல இவங்களுக்கு பாஸ் ஆகும். அந்த டைம்ல வந்து உங்களுக்கு 5 மதிப்பெண்கள் தான் தருவோம். ஏன்னா அது உங்களோட கேள்வி கிடையாது. அப்புறம் இங்க நிறைய யாரோட ஆன்சர் சொல்லுங்க, அது கொஞ்சம் ரணகலமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் சிலதுக்காக ஸ்பெஷல் ரூல்ஸ் இருக்கு. அந்த கேள்வி வரும்போது நானே சொல்றேன் என்னென்ன ஸ்பெஷல் ரூல்ஸ் இருக்கு. ஐ திங்க் we are ready to play வினா வினா. Are you ready? தமிழ் ஓகே, முதல் கேள்வி நான் இந்த சைடுல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஓகே, முதல் கேள்வி வந்து இவங்களோட பேர் என்ன? இவங்க சூறாவளியா? ஓகே, சூறாவளிக்கு முதல் கேள்வி. ஓகே, இது எல்லாருக்கும் தெரியும் பிராணாயாமா, which is a form of yoga. It's called breathing exercise. அது வந்து ரொம்ப டீடைலா திருமூலர் வந்து திருமந்திரம் என்ற புத்தகத்துல ரொம்ப எவ்வளவு அளவுக்கு காற்று சுவாசிக்கணும், எவ்வளவு அளவுக்கு காற்றை நீங்க நிறுத்தணும், எவ்வளவு அளவுக்கு காற்றை நீங்க ரிலீஸ் பண்ணணும். Because breathing exercise is not just inhaling and exhaling. So there's so many things involved. I'm writing in English so other people can understand. So So there are some people who don't know English. Okay, I'll do both English and Tamil. Okay, I'll do both English and Tamil. Okay, so the question is, எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் காற்றை வந்து நீங்க இன்ஹேல் பண்ணணும், எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் காற்றை நீங்க நிறுத்தணும்,
எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் கார்டை நீங்க ரிலீஸ் பண்ணணும் ஃபார் டூயிங் ப்ராப்பர் பிராணாயாமம். ஓகே சொல்லுங்க. ஏறுதல் பூரகம் ஈரட்டு வாமத்தால் ஈரட்டு 16 மாத்திரை வந்து காத்து உள்ள இருக்கணும். ஓகே அப்புறம் ஆறுதல் 30 மாத்திரை உள்ள வச்சிருக்கணும். 64 மாத்திரை உள்ள வச்சிருக்கணும். 32 மாத்திரை உள்ள விடணும். 32 ஏறுதல் பூரகம் ஈரட்டு வாமத்தால் ஆறுதல் 64 கும்பகம் ஊறுதல் 32 ரேசம் 32 மாத்திரை. வெளியில ஓகே சுந்தர் வந்து கரெக்டா வந்து ஆன்சர் வந்து சொல்லிருக்காங்க. அதாவது அந்த டைம் வந்து ஓகே உங்களுக்கு ஈஸியான ஒரு கேள்வி சொல்றேன். ஓகே நான் வந்து ஒரு சில ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ் அதாவது ஒரு சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் சொல்லுவேன். நீங்க அதுக்கு வந்து ஆன்சர் தான் சொல்லலாம். அதாவது இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சென்ஸ் செகண்ட் சென்ஸ் தேர்ட் சென்ஸ் எல்லாத்தையும் சொல்றோம். ஃபர்ஸ்ட் சென்ஸ்னா வந்து டச், செகண்ட் சென்ஸ் வந்து இன்ஹேல் பண்றது, எல்லாமே ஒன்றுக்கு ஒரு சென்ஸ் இருக்கு. இந்த சென்சஸ் பத்தி ரொம்ப டீடைலா ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு புத்தகத்துல ரொம்ப டீடைலா எப்படின்னா ஒருத்தர் எழுதி போயிட்டாரு. அது என்ன புத்தகம்? அந்த எழுத்து யாரு? ஓகே அந்த புக் பேர் வந்து என்ன சொல்லுங்க? ஓகே இவங்க கரெக்டா சொல்லிட்டாங்க. இப்போ வந்து 10 பாயிண்ட்ஸ் மெண்டல். ஓகே அதாவது அந்த ஓகே ஆன்சர் வந்து தொல்காப்பியர். அதாவது அந்த கேள்வி என்னன்னா அந்த ஒரு உயிருக்கும் வந்து அவர் வந்து அழகா டீட்டெயிலா ஒரு பாடல் வந்து எடுத்துட்டு போயிருக்காரு. எழுதினவர் தொல்காப்பியர். அந்த நூல் வந்து தொல்காப்பியம். நான் வந்து அந்த நூல் அந்த பாட்டு அப்படியே நான் படிக்கிறேன் கேளுங்க. 1 அறிவது ஊற்று அறிவதுவே, 2 அறிவதுவே அதனோடு நாவே, 3 அறிவதுவே அதற்றோடு மூக்கே, 4 அறிவதோ அவற்றோடு கண்ணே, 5 அறிவதுவே அவற்றோடு செவியே, 6 அறிவதுவே அவற்றோடு மனமே, நேரிட்டு உணர்ந்தோ இதை வந்து ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி அப்பவே மரபியல் சொல்ற ஒரு கான்செப்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணி அதுல ரொம்ப டீடைலா எந்தெல்லாம் வந்து ஒரு அறிவு எதெல்லாம் 2 அறிவு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த புல் அதெல்லாம் போட்டோம்னா அது ஒரு அறிவு. அதெல்லாம் டீடைலா அப்பவே வந்து எழுதிட்டு போயிட்டாரு சொல்லுவாங்க. அதாவது அது வந்து எவ்வளவு அவர்கள் கரெக்டாக சொன்னாங்க. ரொம்ப நன்றி இவங்க வந்து. ஓகே அடுத்தது உங்களுக்கு நம்ம வந்து சயின்ஸ் முடிச்சாச்சு. அடுத்த டாபிக் வந்து மூவிஸ் பத்தி. நீங்க எல்லாரும் அவதார் படம் பார்த்துருப்பீங்க. நான் வந்து கேள்வி என்னன்னா தமிழ் இங்கிலீஷ் அவதார் அந்த அவதார் படம் வந்து 1990 வந்த ஒரு தமிழ் படத்தோட காப்பின்னு நான் சொல்றேன். அது எந்த படம்னு நீங்க சொல்லுங்க. 1990 வந்து ஒரு கார்த்திக் நடிச்ச படத்தோட காப்பினா அவதார் 2010ல வெளிவந்த அவதார். ஸோ நம்ம 20 இயர்ஸ் முன்னாடி அவதார் படத்தை ரிலீஸ் பண்ணிட்டோம். அப்ராக்சிமேட்டா ஸ்டோரி லைன் பாத்தீங்கன்னா ஓரளவு இன்னொரு எக்ஸாக்ட் பட் கார்த்திக் வந்து ஹீரோ படத்துல ஹீரோயினா வந்து சொல்லுங்க கேள்விங்க கேள்வி இல்ல ஸ்டோரி அது அவதார் நான் படம் பார்த்தேன். எனக்கு அவதார் என்ன நான் பார்த்தேன் என்ன படங்க? ஸ்ரீலங்கா மாதிரி இருக்கும். லக்கி மேனா நேட்டிவ் பீப்புளோட இதை வந்து இன்வைட் நேட்டிவ் பீப்புள் இருப்பாங்க. இவங்க சயின்டிஸ்ட் இவங்க வந்து அதை இன்வைட் பண்ணி அதை எடுத்து பார்ப்பாங்க. அந்த ஃபைட் தான் சரி ஒரே ஹீரோயின் பேர்
ஹலோ ஓகே அவதார் படத்தோட கதையும் மேட்டுக்குடையோட படத்தோட கதையும் அதான் கொஞ்சம் சிமிலரா இருக்கும் எக்ஸாக்ட்லி. இப்போதைக்கு அப்படியே விட்டுருங்க. ஓகே ஏன்னா அவதார் படம் பார்த்தா தெரியும் மேட்டுக்குடியில வந்து நீங்க இருப்பாரு அவர் சிவில வந்து டைப் பண்ணி ஒரு இடத்துல வச்சு நீ போயிட்டு அந்த கத்தி எடுத்துட்டு வா அப்படின்னு அவர் போவாரு. அங்க போயிட்டு ஒரு பொண்ணு மேல ரொமான்ஸ் பண்ணி அந்த கவுன்மணியோட கேரக்டர் தான் இருக்கும். அதெல்லாம் கூட அவதார்ல இருக்கு. நிச்சயமா இருக்கு. அப்புறம் வந்து கடைசியில் என்ன ஆகும் போயிட்டு உண்மையில பார்த்தீங்கன்னா இந்த படம் எங்கேயாவது இஸ்ராயல் மூவில இருந்து எடுத்திருப்பாங்க. ஏதோ ஆனா அவதார் படம் பார்க்கும்போது எனக்கு மேட்டுக்குடி தான் ஞாபகம் வந்து அதனால I just wanted to share this with you. So கரெக்டா சொல்லிட்டாங்க அவங்க 10 points இவங்க 10 points அவங்க 10 points. அதாவது ஒருவருக்கும் ஒரு ரவுண்ட் மூணாவது. ஓகே உங்களுக்கு சிம்பிளான கேள்வி. Why very அந்த பாட்டுடைய மியூசிக் ஓகே அனிருத் ரவிச்சந்திரன். ஓகே எப்படி இப்போ நீங்க கமெண்ட் இப்போ என்ன காட்சினா உங்களுக்கு கஷ்டமான கேள்வி. ஓகே இப்போ வந்து உங்க டர்ன். இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பீப்ளி லாய்ங்கிற ஒரு ஹிந்தி மூவி. இட்ஸ் அமெரிக்கான்ஸ் I think it's American song production. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் அஃபிஷியல் என்ட்ரி டு 83rd Oscar Awards. ஆனா there was one Tamil movie which came very close to People in Life. In fact, they wanted to, என்ன சொல்றது, அந்த ஆஸ்காருக்கு நம்ம தமிழ் படம் தான் அனுப்பலாம்னு நினைச்சாங்க. ஆனா காம்படிஷன் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தது. கடைசி டைம்ல நம்ம வந்து கிட்ட விட்டு கொடுத்தோம். So which Tamil movie came runners up for People in Life? இந்த வருஷம் அது 2010. இல்ல 2008. நீங்க எந்த குரூப்? 2010. நீங்க எந்த குரூப்? ஓகே இது வந்து 2010ல வெளியான ஒரு தமிழ் படம். ஆடுகள் யாருன்னு சொல்லல. அப்போட வேணா ஓகே உங்களுக்கு அதே சினிமா கேட்டகரியில உங்களுக்கு 2010 நேஷனல் ஃபிலிம் அவார்ட் இன் தமிழ் கேட்டகரி which was ஓகே வெரி குட். ஓகே இப்போ வந்து நம்ம பேசுறது வெளியில வந்தாச்சு. நவ எவ்ரி டாக் அபௌட் மியூசிக். ஓகே ஒரு 1980ல வந்து ஒரு வந்த பாட்டு இது என்ன டிமுனியம்மா உன் கண்ணுல மகி எனக்கு பாட தெரியாது. அதனால நான் கண்டிப்பா பாடுறேன். அந்த படத்தோட பேர் என்ன? சோனிநாதம். நோ இல்ல என்னடி முடியுமா என்ன படம் ஒண்ணு சாமி அந்த படத்தோட பேர் சொல்லுவோம். யாரு வச்ச மாதிரி அந்த படத்தோட பேர் என்ன படம் இதுதான் என்னங்க இவ்வளவு பேர் நீங்க ஓகே நான் வந்து இதுக்கப்புறம் டைம் பண்ண முடியாது. இப்போது லண்டன்
வாத்தியார். நோ. ஹீரோ யாரு? ஓகே இவங்களுக்கு தெரியல போறாங்க. ஹீரோ இறங்கி வாங்க, இறங்கி வாங்க. ஓகே அந்த படத்தோட பேர் வந்து வாங்க மக்களே வாங்க. ஓகே இப்போ சென்ட்ரல் போடா போகட்டும் போடா அந்த பாட்டை எழுதிட்டியா? போனா கண்ணதாசன் கரெக்டான பதில். ஓகே இப்போ நம்ம மியூசிக்ல இருந்து வெளியே வந்து நம்ம கோயிங் டு கல்ச்சர். நம்ம தமிழ் நாடகத்துக்கு கல்யாணத்துல வந்து நீங்க பார்த்துட்டு கெட்டி மேல கட்டுவாங்க. கெட்டி மேல எதுக்காக கல்யாணத்துல கட்டுவாங்க? அது வந்து யாராச்சும் வேற ஏதாவது தவறா பேசிட்டா அதெல்லாம் காதல் விடக்கூடாது. நல்ல ஓசைகள் அதான் காதல் விடக்கூடாது. அதாவது அந்த சொன்ன முறை கல்யாணம்ன்றது ஒரு ஆஸ்பிஷியஸ் மூமெண்ட். அந்த முக்கியமான தாலி கட்டுற டைம்ல போயிட்டு எங்க ஓடாது அங்க பண்ணாத அப்படின்னு சொல்ல தாலி கட்டுறவங்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். என்னடா இது நம்ம வாழ்க்கையில முக்கியமான இந்த சுச்சுவேஷன்ல போய் இப்படிலாம் காதல கேட்கணுமே. அதனாலதான் வந்து யாருக்குமே எதுவுமே கேட்கக்கூடாது. வெறும் சவுண்ட் மட்டும்தான் கேட்கணும். அதான் வந்து சத்தம் மட்டும்தான் கேட்கணும். அதுவும் இருக்கலாம். ஓகே இப்போ உங்களுக்கு அதே மாதிரி கலாச்சாரம் நம்ம வந்து ஒரு பழமொழி கேட்டிருப்பீங்க. எல்லாம் வாங்க. என்ன பழமொழினா ஊராக்குள்ளே ஊட்டி வளர்ந்தாதான் உங்களுக்குள்ள தானா வளரும். அதுக்கு ஆக்சுவல் மீனிங் என்ன? மைக் யாரும் கொடுப்பா இல்ல ஒரே ஒரு மெயினான அர்த்தம் இருக்கு. ஊராக்குள்ளே ஊட்டி வளர்ந்தா தானா வளர்றது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி. சரி ஓகே. அதாவது ஒரு தாய் வந்து அந்த அவங்க மருமகள்கிட்ட என் பிள்ளை நீ ஊட்டி வளர்த்தீங்கன்னா உன் பிள்ளை வந்து அதுக்கு அவர் கல்யாணம் பண்ணி போறவங்க ஊட்டி வளர்த்து வர மாதிரி. இல்ல இல்ல அது சரியா மேட்ச் ஆகல. கிட்ட வருது ஆனா மேட்ச் ஆகல. வேற யாரும் சொல்லுங்க. இது ரிஜெக்ட் அதே மாதிரி ஒரு மற்ற குழந்தைய வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அதே நேரடியான வார்த்தை வந்து இது ஒரு ரிஜெக்ட். அடுத்தது வேற என்ன? ஓகே அது ஒரு தாய் வந்து அந்த பொண்ணு சொல்றது வந்து என்னுடைய பையனை நீ வளர்த்தீங்கன்னா உங்களுடைய பள்ளியை நான் வந்து வளர்ப்பாங்க. மேட்ச் ஆகல. பரவாயில்ல. அவங்க என்ன சொல்றா கொஞ்சம் மேட்ச் பண்ணுவோம். சொல்றீங்களா? ஐயா சொல்றாங்களா? ஏய் குபாலன் சொல்லிட்டு ஒரு நிமிஷம் முதல்ல சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க கேட்கல. அவங்க முதல்ல சொல்லிட்டு இருக்காங்க கேட்கல அவங்களுக்கு. ஏன்னா நம்ம இல்லாதவங்களுக்கு கொடுக்கும் பொழுது நம்மளுடைய குழந்தைக்கு தானா வளரும். அது கிடையாது. இல்ல அதுவும் கிடையாது. உங்க சைடுல வேற யாராவது சொல்ல விரும்புறீங்களா? இதான் லாஸ்ட் சான்ஸ். அப்புறம் இங்க போயிடுச்சுன்னா உங்களுக்கு கிடையாது. மைக் இருக்கா ஓகே அடுத்த வீட்டுல பிறந்த பொண்ணு நம்மோடு வருது இல்ல, மருமகளா வருது இல்ல, அதை நம்ம எந்த அளவுக்கு நம்ம பக்குவமா அதை கண்களை நம்ம பாத்துக்கிறோமோ அதை நம்ம அடுத்த வீட்டு பிள்ளைய நம்ம பாதுகாத்தோம்னா நம்ம வீட்டுக்குள்ள அது வயிற்றுல வளர்றதுக்குள்ள ரொம்ப நல்லபடியா வளருங்கிறது தான் நம்முடைய இது முதல்ல கொஞ்சம் கொஞ்சம் மனசுல வந்து வருத்தப்பட்டு கவலைப்பட்டா அந்த பிள்ளையோட அந்த எஃபெக்ட் வந்து அது இல்லாம ஓகே
ஓகே, இப்போ கலாச்சாரத்திலிருந்து நம்ம வெளியில் வரோம். Now we are going to Tamil words and meanings. தமிழ் வார்த்தைகளுக்கு அது மீனிங் அது இப்போ ஆத்திச்சூடி இருந்து ஒரு ஆத்திச்சூடி சொல்லுவாங்க. மீனிங் என்னன்னு சொல்லணும்? இயல்வது கறவை. முடிஞ்சதை வந்து மறைக்காதீங்க. உங்களால கொடுக்க முடிஞ்சதை வந்து கொடுக்க, அதாவது எதையும் மறைக்காதீங்க. உங்ககிட்ட இருக்கிறத வந்து மறைக்காம கொடுங்க. உங்களால முடிஞ்சதை வந்து மறைக்காதீர்கள். ஓகே, பரவாயில்ல. நீங்க ஒரு பொருளை வச்சிருக்கீங்க. இருங்க, மைக்க கொடுங்க வேணாம். ஏதாவது கஷ்டம் இருந்தாலும் உங்களால ஒரு பொருளை கொடுக்க முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை கொடுக்க, அதை வந்து மறைக்காது, இருக்கிறத வந்து மறைக்காது. உங்ககிட்ட ஒரு திறமை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து மறைக்காது. அவ்வளவுதான் கிடையாது. மறைக்காம ஓகே, பரவாயில்ல. ஓரளவு கரெக்டா சொல்லிட்டாங்க. அருகில் இருந்தாலும் யாராவது வந்து கொஞ்சம் கூட நீங்க வந்து ஓகே, நம்ம பெரியம்மா வந்து கரெக்டாக சொல்றாரு. அதாவது உங்களால் கொடுக்கக்கூடிய பொருளை யாசிப்பவர்களுக்கு ஒலிக்காமல் கொடுத்தால் அதான் ஏற்பதை கரவை. ரொம்ப நல்லா சொல்றீங்க. ஆமா, அமராவளி சூறாவளிங்க. மாற்றி சொல்றாங்க சூறாவளி. ஓகே, உங்களுக்கு கேள்வி. கோதட்டொழி அப்படின்னா என்ன அர்த்தம்? கோதட்டு ஒளி. ஆமா, கோதட்டு ஒளி. இதுவும் வந்து ஒரு ஆத்திச்சூடி தான். கோதட்டு ஒளி அதனுடைய அர்த்தம் வந்து உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லுங்க. தெரியலன்னா தெரியல சொல்லுங்க. நாங்கள் டைம் ஏற்கனவே என்ன கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஓகே, மாட்டை வந்து தொழுது வணங்குன்ற அர்த்தம். இல்ல இல்ல அந்த கோவில் கோதட்டு ஒளி. கோதட்டு ஒளி ஒளி. குற்றங்களை வந்து ஒழிச்சு குற்றங்களை வந்து கண்டுபிடிச்சு, உங்ககிட்ட இருக்க குற்றங்களை கண்டுபிடிச்சு அதை கலைந்து கொள். ஓகே, கிட்ட வரையில ஓகே, யாருக்கும் தெரியல. நானே ஆன்சர் சொல்லிடுறேன். கரெக்ட். கோதட்டு குற்றம் தான் ரொம்ப குற்றம், அது வந்து ஒழி. அது வந்து ஓகே, கோதாட்டொழி. சாரி கோதாட்டொழி. ஓகே, ரெண்டு பேருமே ஆன்சர் சொல்லல. நானே ஆன்சர் சொல்லிடுறேன். எந்த ஒரு விளையாட்டு வந்து உங்களுக்கு எந்த ஒரு விளையாட்டு உங்க உடம்புக்கு தீடோ அந்த விளையாட்டை ஒழிங்கள். கோதுனா குற்றம், ஆட்டம்னா விளையாட்டு, ஒழினா வந்து டிவம். சரி, டைம் இல்லை. நம்ம வில் டிஸ்கஸ் ஆஃப்டர். ஓகே, ரெண்டாயிரத்தி கேள்வி தான் எனக்கு அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால we will go to the last two questions. ஒன்று வந்து டம்ஷரஸ். அதனால I'm going to invite one person from this group. ஓகே, ஆக்சுவலாக நீங்கள் இந்த சைக்கிள் ஸ்டார்ட் பண்ண நீங்கள் வந்து டம்ஷரஸ் மாதிரி நான் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவேன். நீங்கள் சைக்கிளில் காமிக்கணும். அவங்க பல ஈஸி தான். ரெண்டாயிரத்தி கேள்வி தான் இருக்கு. ஏற்கனவே அவங்க யாராவது சார் நீங்கள் கூட யாராவது ஆக்டிங் பண்ணணும். ஆக்டிங் டம்ஷரஸ் ஈஸி தான். ஒன்றும் வாங்க பாலா. ஓகே, பாலா. லெட்ஸ் சியர்ஸ் ஃபார் பாலா. ஓகே, இப்போ பாலா வந்து வெறும் சைகை மட்டும்தான் பண்ணுவாரு. அவர் ஏதாவது வாயை திறந்து எதாவது சொன்னார்னா பாயிண்ட்ஸ் கட்டு. அவர் வாயை திறக்கக்கூடாது. சைகையில் என்ன பண்ண பண்ணிக்கலாம். ஓகே, நான் எதுவும் சொல்றேன். எதுவுமே கிடையாது. ரொம்ப இது பண்ணுங்க. ஓகே, எத்தனை வேர்ட்ஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி நீங்க அப்படியே பண்ணுங்க. ஓகே, பாலா அவர்கள் நேரத்தை கழிச்சுக்கிறார். சீக்கிரம் எத்தனை நீங்க கேள்வி கேட்கலாம். நீங்க கேள்வி
ஒட்டகம், மாடு, சூப்பர் டான்ஸ். கால்நடை, கிணறு, ஒட்டகம், ஆடு, கிணறு, ஆடு பட்டிக்குள்ள கிணறு, குளம், குளம், ஆடுகளம். ஓகே வெரி குட் ஆடுகளம். சீக்கிரம் யாரும் வாங்க. இந்த டைம்ல சீக்கிரம் யாரும் வாங்க. சைகை மூலம் சூப்பர் ஆடு. வார்த்தை தப்பா சொல்லிட்டாரு. தலை. மூணாவது நீதி தலைவலி. ஓகே ஓகே இது லாஸ்ட் கேள்வி. ஏன்னா டைம் இது ஒரே கேள்வி லாஸ்ட் கேள்வி. இந்த வாங்க இந்த சைடு 3 வார்த்தை ஒரு குரல். அது என்னன்னா இதான் லாஸ்ட் கேள்வி. ஒரே கேள்வி லாஸ்ட் கேள்வி. மூணு வார்த்தை. அக்கா அக்கா நீங்க போங்கக்கா. அக்கா நீங்க போங்க. 3 வார்த்தை சொல்லுங்கக்கா. ஒரு குரல் அந்த குரல் டைம் இருக்கா? ஏதாவது ஒரு குரல் நீங்க சொல்லுங்க. டைம் இருக்காம்பா கம்மிருப்பா. வாங்க வாங்க வாங்க. அந்த பெரியவர் தான் மேடைக்கு வருகிறார். கோபாலன் அவனுக்கு அதிகமா கேள்வி கேட்கணும். ஓகே நான் ரூல்ஸ் எல்லாம் முதல்ல சொல்லிடுறேன். ரூல்ஸ் தெரியாம ஒரு மேடை விட்டாரு. நான் உள்ள வீரத்தை பாருங்க. இல்லைங்க ரூல்ஸ் என்னன்னா நான் வந்து ஒரு குறள் வந்து சொல்லுவேன் திருக்குறள். அந்த திருக்குறள் சம்பந்தமா அவர் 3 வார்த்தை சொல்லுவார். அந்த 3 வார்த்தையை வச்சு நீங்க எந்த குறள் கண்டுபிடிக்கணும். ஆனா திருக்குறள்ல இருக்கிற வார்த்தையை அவர் யூஸ் பண்ண மாட்டார். அப்படி யூஸ் பண்ணாருன்னா பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கற்க கசடர கற்பவை கற்றபின் இருக்க அதற்கு தக இதான் வந்து குறள். இப்போ இதை வந்து அவர் சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து படிக்கிறத ஒழுங்காக படியுங்கள் அப்படி சொன்னார்னா அதை வச்சு நீங்க யூ கேன் டு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் தென் ஃபைண்ட் தி ரைட் ஆன்சர். அதான் வந்து ரூல்ஸ். எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு. 3 வார்த்தை பேசலாம் பேசலாம் பேசலாம். யூ கேன் டாக். நோ சிக்னல். சைட்ல எதுவும் பண்ணக்கூடாது. வார்த்தை மட்டுமே கூறுவார். வேற எது சொன்னாலும் அவர் அவுட். வார்த்தை நம்பர் 1. 3 வார்த்தை முடிஞ்சிருச்சு. மைக் 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 பூபாலன் மைக் மைக். வார்த்தை நம்பர் 1 இனிப்பாக. வார்த்தை நம்பர் 2 உள்ளவாறு. இனிப்பாக ஒரு வார்த்தை, உள்ளது 2வது வார்த்தை, 3வது உள்ளவாறு. 3வது சொல்றாரு. ஓகே சொல்லுங்க ஆன்சர் தெரியுமா? ஓகே வெரி குட். அதான் ஆன்சர். இனிய உறவாக இன்னாத பொருள் கனியே இருக்கும் காய்க்காவது நட்பு. நல்ல வார்த்தைலாம் இருக்கும்போது எதுக்கு கெட்ட வார்த்தைலாம் பேசணும். உங்க சைட்ல யாராவது ஒருத்தர் தளபதி வர தளபதி. இனி ஒன்று சரிம்மா. ஹலோ ஹலோ இதெல்லாம் சொல்லுங்க. அவர் 3 அதெல்லாம் முடிச்சாங்கல்ல. நீங்க என்ன முதல் வார்த்தை முன்னாடி நட்படு. நட்பு ஒன்று
நட்பது நட்பன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? அதுல இருக்குல்ல நட்பல்லாது. ஆஹா, நீங்க நட்பன்று இனிய சொன்னீங்க. பெருந்தன்மையோடு கொஞ்சம் அமைதிக்காங்க. நன்றி நன்றி நன்றி. தென்றல் அணி 60 மதிப்பெண்கள் பெற்று, சூறாவளி அணி 75 மதிப்பெண்கள். இதுக்கு வந்து ஒரு நன்றி நன்றி நன்றி. மேடை மேல இருக்கவங்க மட்டும்தான் இல்லாம மேடைக்கு கீழே இருக்கவங்களுக்கும் ஒரு நிகழ்ச்சியை உண்டு பண்ணி அதை ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் விறுவிறுப்பாகவும் நடத்தி கொடுத்த பூபாலனுக்கு நன்றி.